திருச்சியில அடுத்த கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க தோழர். அடுத்த வாரம் தானே? ஆமாம் தோழர். அதில் அவசியம் கலந்து கொண்டே ஆக வேண்டும். காரணம், அந்த கூட்டத்தோடு என் மேடை பேச்சை முடித்துக் கொண்டு அதன் பிறகு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். என்ன மாதிரியான செயல்பாட்டில் இறங்க போறோம் தோழரே? தோழர்களே, அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே புரட்சி செய்வதாக ஒரு திட்டம் இருக்கிறது. புரட்சியினாலே பயந்து ஓடுற கூட்டத்துக்கு நடுவுல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட நம்மள அவங்க கிட்ட இருந்து அந்நியப்படுத்திரும் தோழரே. தோழர்களே, எல்லாவற்றிலும் சமரசம் செய்து கொண்டிருக்க முடியாது. புரட்சி என்கின்ற வார்த்தை போர்க்குணம் கொண்ட இளைஞர்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு சொல். இதற்கு கூட கவலைப்படுகிறவர்கள் இந்த இயக்கத்திற்குள் வரவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. சரி தோழரே, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க தோழரே. இது மிகவும் சாத்வீகமான, அறிவு சார்ந்த, அதே சமயம் அரசியல் தெளிவு கொண்ட இளைஞர்கள் நடத்த வேண்டிய புரட்சி இது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தொகுதிக்கு ஒருவர், ஊருக்கு ஒருவர், ஏன் தெருவுக்கு ஒருவர் என்கின்ற நிலையை அடைந்து முடிவில் வீட்டுக்கு ஒருவர் என்கின்ற நிலையை அடைய வேண்டும். புரியலையே தோழர். தோழர், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்கும் ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டம் மக்களை திரட்டிச் சென்று பொதுவான பிரச்சனைகளை மக்களின் முன்பே தீர்த்து வைத்து அவர்களின் உரிமைகளை வாங்கித் தர வேண்டும். சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கு. இது நடக்கிற காரியமா தோழர்? மக்கள் தங்களோட பிரச்சனைக்காக என்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க? அவங்கள யாராவது தலைவன் வந்து ரட்சிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு சரியான தலைவன் இல்லை என்பதால் இந்த இனத்திற்குள் எத்தனையோ கொடுமைகள் நடந்தேறி இருக்கிறது என்பது உண்மைதான். அதனால் தான் மக்கள் சுய சிந்தனை உள்ளவர்களாகவும் சாதி கட்சி என்று பிரிந்து போகாமல் இனத்திற்காக ஒன்று சேர்ந்து திரள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது மட்டும் நடந்துவிட்டால் கொடுமைகள் செய்கின்ற எவ்வளவு பெரிய ஆளையும் எதிர்த்து கேட்கின்ற பலம் நமக்கு வந்து விடும் அல்லவா? இது முடியுமா தோழர்? முடியும். நாம் முன்னெடுத்து செல்வோம். அதை தொடர்வதற்கு நிச்சயமாக ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும். என்றாவது ஒரு நாள் இந்த இனம் தனது தலைகளிலிருந்து தானே தன்னை விடுவித்துக் கொள்ளும். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழர். உங்க கனவு பலிக்கட்டும். நிச்சயம் பலிக்கும். நாம் அதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களது இல்லம் செல்லுங்கள். பாசறையில யாரும் இல்ல தோழர். உங்களுக்கு துணையா? என்னை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் செல்லுங்கள். இல்ல தோழர். தோழர்களே, என்னை பற்றி நீங்கள் சிறிதளவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது நமது பாசறை. இதில் எனக்கு என்ன ஆபத்து நேர்ந்து விட போகிறது? கவலையே படாதீர்கள். நீங்கள் செல்லுங்கள். வாருங்கள், வாருங்கள். டேய் குண்டல், ஆளை பார்த்துக்கிட்டே இல்லை? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காடா?
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். என்ன அருமையான குரல்! ஒருவர் முதுகுக்கு பின் குற்றம் கூறி நேரில் புகழ்ந்து ஆதாயம் பெற்று வாழ்வதை விட வறுமையுற்று இறந்து விடுவது அறநூல்கள் சொல்லும் நன்மைகளை தரும். வள்ளுவன் வள்ளுவன்தான். யாரது? யாரது? யாரென்று கேட்கிறேன் அல்லவா? யாரது? மயங்கிட்டான். கொண்டாள் திருப்பி கண்ணை முடிச்சானா போடுறான் கட்ட. சரி. டேய் ஜாக்கிரதா. என்ன செய்ய போத்துனாரு? சங்கரமணியம் கொடுத்த ஆதாரங்கள்லாம் எங்கேண்டா இருக்கும், தேடி பாட்டு வரேன். தூக்குடா அவனை. சரி தூக்குடா. வாங்க மேடம். என்னாச்சு? தோழரை காணும் மேடம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தான் ஃபோன் பண்ணோம். இல்ல, நேத்து நைட் எங்க கூட தான் பேசிட்டு இருந்தாரு.
ஆனா கிளம்பும்போது கொஞ்சம் எமோஷனலா இருந்தாரு. ஆமா மேடம், வரும்போதே ரொம்ப டல்லா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு மேடம். சரி, அவர் கூட நேத்து நைட் யார் இருந்தாங்க? யாரும் இல்லை மேடம், அவர் மட்டும் தான் இருந்தாரு. என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில தனியா விட்டு போலாமா? நாங்க இருக்கன்னு தான் சொன்னோம் சார். அவர் தான் எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அவர் அப்படிதாங்க சொல்வாரு. ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டீங்களா? விசாரிச்சிட்டோம் மேடம், தோழர் எங்கேயும் போகலையா. ஹலோ, தினசரி தீயா? நான் அபி பேசுறேன். தோழர் அங்க வந்திருக்காரா? எங்கேயாவது போறதா தகவல் சொன்னாரா? இல்ல எதுக்கும் நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டு வைங்க. அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னவா அபி? அவர் பத்திரிகை ஆபீஸ் போல சார். மேடம், தோழரோட ரூம்ல அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் கண்ட இடத்துல கலைஞ்சு கிடக்கு மேடம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், வந்து பாருங்க. வாங்க சார் பார்க்கலாம். சார், தோழருக்கு ஏதோ நடந்திருக்கு. பதட்டப்படாத அபி. தோழர் கூட ஏதாவது தேடி இருக்கலாம்ல? இல்ல சார், இல்ல. காரணம் இருக்கு. ஏதோ காரணத்தோட தான் இங்க தேடி வந்திருக்காங்க சார். கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல தோழருக்கு ஏதாவது ஆபத்து கூட ஏற்படுத்தி இருக்கலாம். நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அபி, இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்களே. இப்ப நாம என்ன ஆக்ஷன் எடுக்க சார், முடியும்? நம்ம முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சார். வாங்க சார் போலாம். மேடம், நாங்களும் வரோம் மேடம். இல்ல சார், வேண்டாம். நீங்க எல்லாரும் தோழர் எங்க இருக்காருன்னு தேடி பாருங்க. தகவல் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் சரி பண்ணுங்க. மேடம். வாங்க சார் சரி போலாம். டே கொண்டால், மயக்கம் தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிடு. ஓகே. யாரப்பா நீங்கள்? ஏண்டி சிரிக்கிற? பயமா இல்ல? உன்னை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை பார்த்து பயப்படுவர்களை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும்? நாங்க உன்னை பார்த்து பயப்படுறோமா? ஆமாம், என்னை மறைந்திருந்து தாக்கிவிட்டு இங்கே கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறீர்கள். பிறகு
என்னை கண்டு பயப்படுகிறீர்கள் என்றுதானே அர்த்தம்? உன்னை கொல்றதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம். என்னை கொல்ல போகிறீர்களா? ఏంటి ஏதோ பதவி கொடுக்கற மாதிரி கேக்குற? தலையில அடிச்சதுனால மறைகிற கலண்டு போயிருந்தா? என்னை கொன்றால் ஒழியத்தான் நிம்மதியாக வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் உங்களது தலைவன் வழியை நீங்களும் சிந்திக்கிறீர்கள். நான் எப்போதுமே மரணம் பெற தயாராக இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்தால் கைக்கூலிகளாக தெரிகிறதே. யாரப்பா உங்கள் தலைவன்? ఇప్పుడు వస్తారు చూడు. உங்கள் தலைவரின் பெயரை உச்சரிக்கும் உரிமை கூட உங்களுக்கு தரப்படவில்லையா? ఎందుకింత డీటెయిల్ నీకు? இன்னும் கொஞ்ச நேரத்துல వస్తారు. ஏன், உனக்கு தமிழ் சரியாக உச்சரிக்க வராதோ? அது சரி. தமிழ் தெரிந்தவர்களே தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்யும் இந்த காலத்தில் தமிழ் மொழி தெரியாத நீ அந்த மொழிக்கு துரோகம் செய்வதில் தவறொன்றுமில்லை. பேசு. ఇంత பேசுறதே నీకు பெருசு. நானாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். இவங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்நியர்களாக தெரிகிறது. அது சரி, என்னை ஏன் இங்கு கொண்டு வந்து கடத்தி வைத்திருக்கிறீர்கள்? உங்களின் தலைவன் யாரப்பா? యో ఎందుకింత ప్రశ్న చేస్తున్నావు? இன்னும் கொஞ்ச நேரத்துல మా గురువు వస్తారు. இதோ பாருங்கள், உங்களை எச்சரிக்கிறேன். என்னை கடத்தியதற்காக நீங்கள் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். மரியாதையாக என்னை விடுவித்து விடுங்கள். சரி, వదిలేస్తాను.